அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சொல்லலான்ட்டு அனைத்து உள்ளவங்களுக்கும் நலமுடன் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். இது ஒரு சிவன் ஆலயம். இந்த சிவன் ஆலயத்திலேருந்து பேசுகிறேன். இந்த பக்கம் இருட்டாக இருக்குது, அதனால் இப்படி பேசுகிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் 6 குணங்கள் கொண்ட ஒரு குணவதி அமைந்தால் ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எம்ஜிஆர் படத்தில் ராமன் தேடிய சீதை என்ற படத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாத்தாவையும் ஒரு பாட்டியும் எம்ஜிஆர் சந்திப்பார். அதில் அவங்க சொல்லுவாங்க, இந்த 6 குணங்கள் உள்ள அதை எம்ஜிஆர் எழுதிக்குவார். அது எல்லாருக்கும் பயன்படுன்றதுனால சொல்கிறேன். அதாவது முதல்ல பொறுமையில் பூமகளாக இருக்கணுமா ஒன்று. ரெண்டாவது அழகில் மகாலட்சுமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது அன்னமிடுதலை அன்னை போல், பசிக்கு அமுது அளிக்கிறதுல அன்னை போல் இருக்கணுமா. அதுக்கப்புறம் 3 ஆச்சுங்களா. 4வது அறிவுரை சொல்கிறதுல அமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஊழியம் பணிவிடை செய்கிறதுல ஒரு பணிவிடை பெண்ணாக இருக்கணும். அதாவது நமக்கு பணிவிடை செய்கிறதுல ஒரு பணிப்பெண்ணாக இருக்கணும். அதுக்கப்புறம் காதல் செய்வதில் ஒரு கன்னிகையாக இருக்கணும்னு சொல்லி 6 குணங்களை எம்ஜிஆர் நோட் பண்ணிக்குவார். அது நம்ம சொன்னால் எல்லாருக்கும் இது பழைய இதுதான், திரைப்படம் தான், இருந்தாலும் அது அனைவருக்கும் தேவைப்படும். அந்த குணங்கள்லாம் அமைந்தப்பட்ட ஒரு பெண் அவள் தெய்வம். அந்த தெய்வம் இருக்கிற இடமே அந்த குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடும். அது மாதிரி ஒரு பெண்ணை இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை சிறப்புற அமைத்து கொள்ளணுன்ட்டு இந்த தகவலை சொல்லலான்ட்டு இது எல்லோரும் பயன்படுத்தலாம். நீங்களும் பயன்பெற்று வாழ்க்கையில் நலமுடன் வாழ ஆண்டவன் சன்னதியிலிருந்து விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார்.